ஏங்க ரொம்ப நேரமா என்ன தேடிட்டு இருக்கீங்க? லாரன்ஸ், உங்களுடைய கல்யாண சாரி தான் தேடிட்டு இருக்கேன். அது இருக்கு பாருங்க. இல்ல, நீங்க. பாத்துட்டேன். தேங்க்யூ. கொஞ்சம் இப்ப புரியுங்க. எதுக்கு இது? ஓகே, இதோடைய சாட்சியை தான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். கண்டிப்பா இது எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விசுவாசத்தை கற்றுக் கொடுத்துச்சு. ஆமா, வித்தியாசமான சாட்சி. ஏன்னா எங்களுடைய நிச்சயதார்த்தம் ரொம்ப சிம்பிளா வீட்டிலே வச்சுட்டோம். ஸோ முறையா நாங்க ஷாப்பிங் போறோம். எதுக்காகனா கல்யாணத்துக்காகவும் ரிசப்ஷனுக்காகவும் saree எடுக்கலாம் அப்படின்னு போறோம். புருஷவாக்கத்துல ஒரு கடைக்கு போலாம்னு முடிவு பண்றோம். ஆனா எங்க கூட வந்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொட்டிக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சாங்க. போகும்போது பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, பார்த்துட்டு தானே போறோம் அப்படின்னு சொல்லி நானும் உள்ள போறதுக்கு ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய தாட் என்னன்னா, அங்க ஒயிட் saree இருக்காது. அப்படியே இருந்தாலும் விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால அந்த கடையில வாங்கவும் எனக்கு விருப்பம் கிடையாது. பாதி கரெக்ட், பாதி தப்பு. இவங்க சொன்ன மாதிரியே உள்ள போனா ரேட் எல்லாம் ரொம்ப அதிகம். ஆனா வெள்ளை சாரி கேட்ட உடனே லைனா எடுத்து போட்டுனே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சாரியை பார்த்தாங்க. நான் எடுத்த உடனே பிரைஸ் டேகை பார்த்தேன். முதல்ல ஒரு சாதாரணமான சாரி மாதிரி இருந்தது. எடுத்து பார்த்தா 19,500 போட்டிருந்தது. எப்பா, என்னடா இது இவ்வளோ விலை? ஏன்னா நான் பர்ச்சேஸ்க்கு மொத்தமாக எடுத்துகிட்டு போனது 15,000 ப்ரேயர் பண்ணி. இதுக்குள்ள கல்யாண சாரி, ரிசப்ஷன் சாரி, மொத்த அக்சசரிஸ் எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நான் போனேன். நான் யார்கிட்டையும் இதை சொல்லவும் இல்லை. அப்படி நாங்கள் போனதுக்கப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 5th சாரியோ என்னவோ இதை எடுத்து எனக்கு காட்டும்போது எனக்குள்ள ஒரு சமாதானம். எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு அப்படி அடம் பிடிக்க மாட்டேன். இவங்ககிட்டயே சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்கிறேன், எனக்கு இந்த சாரி தான் வேணும், எனக்கு வேறு எதுவுமே வேணாம், இது வாங்கி கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ப்ரைஸ் டேகை பார்த்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தா 22,000 சில்லற, 23,000 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மி. ஸோ நான் என்ன முடிவு பண்ணால், ஃபஸ்ட்டு டைம் கூட்டிகிட்டு வரோம், ஃபஸ்ட்டு டைம் கேட்குறாங்க, நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது. ஆனால் ப்ரைஸ் டேக்லாம் இவங்களும் பார்த்ததுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து பேசினாங்க. அப்பாவும் சரி இவங்களும் சரி, நம்ம வெளில போயிடலாம், வேறு கடையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ யோசிச்சே இல்லை, 15,000 கையில் இருக்குது, மொத்த அக்கௌண்ட்ஸ்லாம் சேர்த்தா பண்ணிடலாம், இன்றைக்கி இந்த ஒரு சாரியை மட்டும் எடுத்துக்கலாம், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். இல்லை அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் கவுண்டரில் கொடுத்துட்டேன். கவுண்டரில் இருக்கவங்க கேட்குறாங்க, வேறு ஏதாவது பார்க்குறீங்களா மேடம்? அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அவங்க ஃபேஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே மாறிடுச்சு. அவங்க இல்லை இந்த சாரி பார்க்குறீங்களா, அந்த சாரி பார்க்குறீங்களா, இவங்க சொன்னாங்க இல்லை இந்த சாரியே ஓகே அப்படின்றாங்க. அங்கே தான் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை வச்சுருந்தாருங்க. ஏன்னா என் மனசு என்னென்ன அதை கர்த்தர் பார்த்தார். உண்மையாலுமே நான் கொஞ்சம் கலங்கி தான் போயிருந்தேன். இது எடுத்துடுறோம், இப்போ இது இன்னைக்கு ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ண போகிறோம், இந்த கல்யாணத்துடைய தேவைகள் எவ்வளோ இருக்குது, கர்த்தர் இதெல்லாம் எப்படி சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் அதே சமயத்தில் ஒரு விசுவாசம் அந்த சமயத்தில் வந்தது. கர்த்தர் சொன்னார், இல்லை நீ எடு, நான் பார்த்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சத்தம் உள்ள கேட்டுகிட்டே இருந்தது. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ மற்ற சாரிக்கு எல்லாமே 10% தான் ஆஃபர், ஆனால் இந்த சாரிக்கு ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது, ஆனால் 90% ஆஃபர் இதில் இருந்தது. ஸோ எங்களால் அது நம்பவே முடியல. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். எவ்வளோக்கு வாங்கணும்? நான் வெறும் 2,200 ரூபாய்க்கு வாங்கினோங்க இந்த சாரியை. அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ல